8000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு கூப்பனை பிரிண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு ஒரு ஆசை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலில் ஜனநாயகத்துக்கு எதிராக திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு மு க ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சபரீஷனும் உதயநிதி அவர்களும் எல்லா மினிஸ்டர்கிட்டையும் தொடர்பு கொண்டு இந்த கூப்பனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் முதற்கொண்டு 5,000 ரூபாய் முதற்கொண்டு 3,000 ரூபாய் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு அதோடைய ரொம்ப துர்பாக்கியமான நிலைமை என்னன்னா, கஷ்டமான நிலைமை என்னன்னா, திருச்சியோடைய காவல்துறை செய்தி வெளியிட்டுருவாங்க. இது ஏதோ இத்தனை நாள் நாங்க ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருந்தோம், நீங்க திமுக ஒரு எதிர்கட்சி மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. திருச்சியோடைய காவல்துறை உண்மையாக செயல்பட்டு நேர்மையாக செயல்பட்டு இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில எல்லா திமுகவுடைய 234 தொகுதியிலும் என்ன சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க, ஊழல் பணத்தை எப்படி கிளைக்கழகம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வருகையும் தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு குடும்ப அலையும் பார்த்து பயந்துட்டு போன் பண்ணி தனிப்பட்ட முறையில் போன் பண்ணி ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் மணி டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணிருங்கிற உத்தரவை கொடுத்து நேத்திலிருந்து உத்தரவுகள் முந்தானத்திலிருந்து 13ஆம் தேதியிலிருந்து உத்தரவுகள் அதிகமா மணி கொடுத்துட்டே இருக்காங்க, கூப்பன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திமுக கொடுக்கக்கூடியதை தேர்தல் கமிஷன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டா இருக்கு. ஆர்ஓவும் இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் பறக்கும் படையெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ரோட்ல நின்னுகிட்டு வியாபாரிகளையும் குடும்பத்தையும் இருக்கவங்க மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர திமுக இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கிளை கழகத்தில் இருக்கக்கூடியவங்க வீதிக்கு வீதி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க மணிய. அதை தட்டி கேட்கறதுக்கு தேர்தல் பறக்கும் படை இதுவரைக்கும் எந்த முயற்சியும் பண்ணல, தேர்தல் அலுவலர்கள் எதுவும் முயற்சியும் பண்ணல. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதோடைய ஒரே ஒரு ப்ரூஃப், இந்த ப்ரூஃபோட நாங்க சொல்றோம், 15/4/2026 திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறை அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பத்திரிகையாளர் நேற்று நைட்டு பார்த்திருப்பீங்க. அதுல அவங்க சொல்றாங்க, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொள்ளிடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாழைக்கட்டை கிராமத்தை சேர்ந்த சிஞ்சுஜா 25 வயசு பெண், அப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு அந்த பெண்ணுக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த பிரசாத்தை சேர்ந்தவர் 2021 திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார். 3 வருஷம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நிலையில் கடந்த 13/4/2021 இரவு சுமார் 7:30 மணி அளவில் திமுக கட்சியினர் கொடுத்த சொன்ன பரிசு பொருட்களை, திமுக கட்சியினர், இது யார் சொன்னது? தமிழக வெற்றி கழகம் சொல்லல, காவல்துறை, திருச்சி காவல்துறை விசாரணையின் அடிப்படையில் உண்மை தன்மையோட இந்த செய்தி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. திமுக கட்சியினர் கொடுத்த சொன்ன பரிசு பொருட்களை வாழைக்கட்டையை சேர்ந்த திரு ராஜா, ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜ்குமார், சுரேஷ்குமார் ஆகியோர் சேர்ந்து மேற்படி இவங்க சொல்றாங்களே திமுக ஒரு வலுவான இயக்கம், திமுக ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றாங்களே பத்திரிகையில் உட்கார்ந்துகிட்டு எல்லா பத்திரிகையாளரும். கட்டமைப்புன்னு என்ன தெரியுமா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக திமுக கட்டமைப்பு கிடையாது. ஒட்டுமொத்த ஊழலையும் கிளை கழக லெவல்ல பணத்தை கொடுக்கிறது தான் திமுகவுடைய செல்லரிச்சு போன ஒரு கட்சியா இன்னைக்கு இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு திமுகவுடைய கட்டமைப்பு பயன்படல. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இனி வேட்பாளராக இருந்தாலும் மக்கள் குடும்பமா வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திமுகவுடைய கட்டமைப்பு செல்லரித்து போய் கேன்சர் வந்த மாதிரி மக்கள் விலை கொடுத்து வாங்க முடியுமா என்கிற அவல நிலைதான் திரு மு க ஸ்டாலினுடைய காலத்துல உச்சபட்சத்துல இருக்கு. திரு கே எஸ் அழகிரி மதுரையில் இதே மாதிரி பண்ணாரு, மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் சும்மா ஒரு டிராமா நடத்தி டெய்லி ஷோ பண்ணி நாடகம் பண்றாரு தவிர மக்களுடைய 2021 நல்ல நிர்வாகியா மக்கள் தேர்ந்தெடுக்கும் நினைச்சாங்க. ஆனா 2021 5 வருஷம் அவர் நல்ல நிர்வாகியும் இல்ல, நல்ல மனிதராகவும் இல்ல, ஒரு அப்பான்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அப்பாவும் இல்ல. ஆனா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி திமுக கட்சினால 25 வயசு பெண் 3 வருஷம் தான் கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பெண்ணை எப்படி தாக்கியிருக்காங்க திருச்சி காவல்துறை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராஜா, ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜ்குமார், சுரேஷ்குமார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய கிளை கழகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். இப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்களே கட்டமைப்பு, திமுக கட்டமைப்பு செல்லரிச்சு போய் பணத்தால எல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய மனநிலையோடு இருக்கக்கூடிய திமுக இந்த நபர்களை வச்சு பரிசு பொருட்களை கொடுத்திருக்காங்க. அதுல சில பேருக்கு கொடுத்திருக்காங்க, சில பேருக்கு கொடுக்கல. அதுல சிந்துஜா அவர்கள் கேள்வி கேட்ட உடனே அதில் திருச்சி காவல்துறை சொல்றாங்க, அதற்கு மேற்படி சிந்துஜா நான் வேட்பாளர் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது கேள்வி கேட்டேன் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மேற்படி பரிசு பொருட்கள் வழங்கியோர் சிந்துஜாவின் இந்த 2வது பாயிண்ட் தயவு செஞ்சு பத்திரிகையாளர் முன்னாடி நாங்க பதிவு பண்றோம். திமுக கட்சிக்காரர்களுடைய
மாவட்ட செயலாளர் திரு நேருடைய கண்ட்ரோல் டைரக்டா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக நடத்திட்டு இருக்காரு. என்ன மாதிரி அராஜகம், என்ன மாதிரி பெண் பாதுகாப்புக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இதனால் ஆத்திரமடைந்த மேற்படி பரிசு பொருட்கள் வழங்கியவர்கள், அதாவது திமுகவினர், சிந்துஜா முடி மற்றும் சுடிதார் பிடித்து இழுத்து, பெண்ணுடைய உடையை பிடித்து இழுக்கிறதுக்கு திமுக காரங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் திமுக ஆட்சிக்கு வந்தாலே பெண்கள் பாதுகாப்புக்கு என்னைக்கு உத்தரவாதம் கிடையவே கிடையாது. திமுக கட்சிக்காரங்க ட்ரக்ஸையும் லிக்கரையும் சேல்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய வாக்குறுதியை நிலைநாட்டாத மாதிரி இன்னைக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் விலை கொடுத்து வாங்க பாக்குறாங்க. அதுல ஒரு எங்களுடைய சகோதரி சிந்துஜா அவர்களுக்கு முடிய பிடிச்சி இழுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை பத்தி இதுவரைக்கும் பேசவே இல்லை. திரு உதயநிதி அவர்கள் எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்தாருன்னு சொல்லிக்கிட்டு பழைய கதையை பேசிட்டு இருக்காரு. தன்னுடைய கட்சிக்காரங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஓட்டுக்கு 5000 கொடுக்கறாங்களே, பக்காவா 2 பேரும் போய் செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபாய். ஆனா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்படி சிந்துஜாவின் முடி மற்றும் சுடிதார் பிடித்து இழுத்து அசிங்கமான வார்த்தையால் திட்டி கீழே கிடந்த துடைப்பை கட்டையால் அவரை அடித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார். பப்ளிக்கு முன்னாடி ஒரு பெண்ணை முடிய பிடிச்சு இழுத்து சுடிதார கிழிச்சு கையில இருந்த தொடப்ப கட்டையால அடிக்கும் பொழுது ஒரு பெண் எந்த மாதிரியான மனநிலைக்கு உள்வாங்குவாங்க? திரு மு.க. ஸ்டாலின் இதை பத்தி பேச முடியுமா? இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தோழர்கள், இல்ல முஸ்லிம் கட்சியினர் இதை பத்தி பேச முடியுமா? ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையான உணர்வு இதுவரைக்கும் 48 மணி நேரம் ஆச்சு நடந்து. இதுவரைக்கும் யாரு பேசியிருக்கா? எந்த நடிகைகள் பேசியிருப்பாங்களா? பேசவே மாட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய அவல நிலை. ஜனநாயகம் மற்ற தன்மை இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைய பத்திரிகையாளருக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் கடுமையாக எடுத்து சொல்லும். ஏன் சொல்லணும்னா, ஒரு ஓட்டுக்காக காசு கூட போன இடத்துல ஒரு பெண்ணு கேள்வி கேட்டதுக்கு முடிய பிடிச்சு இழுத்து சுடிதார கிழிச்சு தொடப்ப கட்டையால எல்லாத்துக்கும் முன்னாடி அடிக்கும் பொழுது எந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அவங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க பப்ளிக் முன்னாடி. இதை எவ்வளவு தூரம் பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் பேசணும். இதுதான் திமுக. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தா பெண் பாதுகாப்பு உருவாக்க நினைச்சாங்க. ஆனா ரவுடிசத்தையும் பணத்தை கொடுத்தா 3000 கொடுத்தா திருப்பி ஜெயிச்சலான்னு ஒரு 26 கட்சி கூட்டணி அடிமை கட்சியை உருவாக்கி எல்லா கட்சி தலைவர்களும் 40 வருஷமா இருந்த அனுபவம் இன்னைக்கு அடிமை தலைவர்களா மாறி மக்களுடைய பிரச்சனைகளை எதை பத்தியும் பேசுறது இல்ல. தூத்துக்குடியில 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப்பாயி கொலை செய்யப்பட்டா எந்த இடதுசாரி இயக்கம் சிந்தனை கொண்டவர்களும் 40 வருஷமான அனுபவம் கொண்டவர்களும் பத்தி பேசுறதே இல்ல. மக்களுடைய பிரச்சனைகள் இருந்து, முக்கியமா பெண்களுடைய பிரச்சனைகள் இருந்து எல்லா தலைவர்களும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை விலகிட்டாங்க. ஏன்னா திமுக கட்சிக்கு எல்லா தலைவர்களும் அடிமையாட்டாங்க. இது பணபலத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதனாலதான் எந்த கட்சி தலைவரும் சிந்துஜாங்கிற ஒரு சகோதரி பொது இடத்துல சுடிதார் கிழிக்கப்பட்டு தலைமுடியை இழுத்து கையால தொடப்பக்கட்டை வச்சு அந்த பெண்ணை அடிக்கும் பொழுது தன்னுடைய மன உறுதியை இழந்து அடுத்த பேராகிராஃப்ல அதே காவல்துறை சொல்றாங்க. அதன் பிறகு மன உளைச்சல் இருந்த திரு சுஞ்சிதா வெளியூரில் இருந்த வீட்டிற்கு வந்த கதவை தட்டிய தனது கணவரிடம் இவ்வளவு பிரச்சனை நடந்துள்ளது, நீ யாரையும் கேட்க மாட்டியா என திட்டியுள்ளார். கணவரிடம் முறையிட்டு இருக்காங்க. ஆனா கணவர் சாதாரணமாக அவரால் என்ன செய்ய முடியும்? திமுக என்ன செய்ய முடியும்? அதற்கு பிரசாந்த் காலை பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது நீ போய் தூங்க செல் என்று கூறினார். ஆனால் அந்த மன உளைச்சலால் ஏற்பட்ட, ஏன்னா கணவருக்கு தெரியாது எத்தனை பப்ளிக்ல எப்படி போட்டு அடிச்சாங்கிறது கணவருக்கு தெரியல. அதை உடனே மேற்படி சிந்துஜா அவரது கணவரால் பிரசாத்தை வெளியே போடான்னு சொல்லிவிட்டு கதவை தாளிட்டு உள்ளே சென்றுட்டார். உடனே பிரசாத் அருகில் உள்ளவர்கள் உதவியின் கதவை உடைத்து பார்க்கும்போது சேலையில் தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டிருந்தார். நண்பர்களே, இது தமிழ்நாடா இல்ல வேற ஏதாச்சும் ஊரா? மணிப்பூரை பத்தி பேசுறோம், மித்த ஊரை பத்தி பேசுறோம். ஒரு திமுக காரங்களால பொது இடத்துல சுடிதார் கிழிக்கப்பட்டு தொடப்பக்கட்டையால் அடிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயமும் கிடைக்கல. ஒரே நாள்ல தன்னுடைய மன வலிமை இழந்து அசிங்கப்பட்டு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டான். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில எங்க அம்மா கிட்ட நான் பார்த்திருக்கேன். அந்த உணர்வுனால தான், அந்த கோபத்தினால தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப மு.க. ஸ்டாலின்கள் இதை பத்தி பேசாம தனியா நடந்துகிட்டு டீ காபி ஷாப்லயும் ஷூட்டிங்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு. உதயநிதி அவர்கள் இதை பத்தி பேசவே மாட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டிலே அவர் இருக்க மாட்டாரு. அவரோட மனநிலை எங்க இருக்குன்னே தெரியல. என்னைக்கோ 2019-17 காலகட்டத்தில்
இபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மா கால விழுந்ததை பத்தி இது ஒரு பெரிய அரசியல் பேசியிருக்கூடிய அறிவு கட்ட உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்க போறாரா தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி அறிவு கட்ட ஒரு வாரிசின் அடிப்படையில் உருவான துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையா? திமுக காரங்க செய்யக்கூடிய இதுதான் திமுகங்களா? ஒரு சாதாரண பெண்ணை அடிச்சு தொடப்பக்கட்டால அடிச்சு அவங்க வந்து தற்கொலை பண்ணது காரணமானவங்களை இன்றைக்கு இதே திருச்சி காவல்துறை நேர்மையா இருந்ததுனால இத வந்து நேத்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா நேத்து நைட் இந்த காலைல கூட திருப்பி மிரட்டப்பட்டு இதை டெலீட் பண்ணிட்டாங்க. யாரு சொல்லி டெலீட் பண்ணாங்க? திருச்சி காவல்துறை யாரு சொல்லி டெலீட் பண்ணாங்க? இத திரு மு க ஸ்டாலின் குடும்பம் சொல்லி டெலீட் பண்ணாங்களா? இன்றைக்கு உண்மையிலே சொல்றேன், ஒரு அரசியல்வாதி இருக்க தகுதியே உணர்வின் அடிப்படையில் இருக்கணும். கலைஞரோட குடும்பத்தோட வாரிசு மு க ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் குடும்பத்தோட வாரிசு உதயநிதி அவர்கள், இவங்களுக்கு உணர்வற்ற நிலையில் இருக்கிறாங்க. காசு இருந்தா போதும், ஜெயிச்சிட முடியும் தேர்தல்ல. காசு இருந்தா போதும், அதிகாரம் இருந்தா போகணும், மிரட்டிடலாம் எல்லாத்தையும். பத்திரிகையாளர் மிரட்ட முடியும், ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், மக்களை வந்து மிரட்டிட முடியும். யாரும் தேர்தலுக்கு வரக்கூடாது. ஒரு சாவு நடந்துச்சுன்னா அதை வந்து வேற ஒரு நியூஸ் சொல்லி மாத்திடலாம். எந்த பிரச்சனையும் தைரியமாக நின்று பேசக்கூடிய வலிமையும் வக்கற்றவங்க தான் திமுக கூட இருக்க மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும். இவங்களுக்கு அதிகாரம் பண போதையை தவிர எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் இந்த 70 வருஷத்துல எப்பவுமே நடந்ததில்லை. ஓட்டுக்கு பணம் கொடுக்க போற இடத்துல ஒரு பெண்ணை அடிச்சு, ஒரு துணியை கிழிச்சு, தொடப்பக்கட்டையால் அடிச்சு தற்கொலை பண்ணி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த குடும்பம். ஆனா தமிழ்நாட்டில் எந்த நடிகர்களும் நடிகைகளும் எந்த விதமான சோசியல் ஒர்க்கர்ஸும் இல்ல 40 வருஷமா தமிழ்நாட்டுக்காக நாங்க மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களும் ஏன் திருமாவளவனும் யார பத்தியுமே இதை பேசாம கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஓட்டு அரசியலுக்கு வேற ஏதாச்சும் நம்ம வேலை செய்ய போயிடலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அரசியலே வராம போயிடலாம். எதுக்கு அரசியல் வந்து நம்பிக்கலாம்? எதுக்காக இந்த அரசியல்? 5000 ரூபாய் கொடுத்தா தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துருமா? அப்ப இதை கேட்கக்கூடிய இடத்துல தமிழக மக்கள் எல்லா பெண்களும் கேட்கணும், சமூக வலைதளங்களை கேட்கணும். இது ஒரு தொகுதியில இல்ல, 234 தொகுதியிலும் திமுக இருக்கிற ஒரே ஆயுதம் 20 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய். தமிழக பெண்கள் கிட்ட நாங்க வற்புறுத்தி கேட்டுறோம், இந்த மாதிரி சிந்துஜா இன்னொரு தாட்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பல சிந்துஜார்கள் தற்கொலை பண்ணப்படுவார்கள். தூத்துக்குடியில் நடந்த மாதிரி 12ஆம் கிளாஸ் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட மாதிரி திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது இப்பயே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே 5000 ரூபாய் கொடுக்கிற இடத்துல அந்த பெண் கேள்வி கேட்ட ஒரே ரீசனுக்காக சுடிதார கிழிக்கப்பட்டு தொடப்பக்கட்டால அடிக்கப்படும் பொழுது இவங்க திருப்பியும் ஆட்சிக்கு வந்தா பெண்கள் ரோட்டை நடமாடவே முடியாதுங்கிறத நான் பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சகோதரி சிந்துஜா அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். திமுகவுடைய மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட இதை பத்தி கேட்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி கேட்கணும். அவங்க உடனே நடிப்பாங்க. இது எல்லா தொகுதியிலையும் திமுகவுடைய ரவுடிகள் குண்டாசுகள் பணத்தை கொடுக்கறன்னு ஒவ்வொரு தெருவா ஆக்கிரமிச்சிருக்காங்க. வெள்ளிவாக்கத்திலேயே திரு கார்த்தி 100 கோடி ரூபாய் இறக்கி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர் ஒவ்வொரு வீட்லயும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பணபலத்தாலையும் ரவுடித்தனத்தான் திருப்பி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பெண்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும், முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்சிஸ், அதுக்கப்புறம் சினிமா நடிகைகள் இருந்து எல்லோரும் சிந்துஜா அவர்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிறத நாங்க வலியுறுத்துறோம். எனி क्वेश्चंस? இல்ல, தேர்தல் ஆணையம் கிட்ட நாங்க வந்து டெல்லியில வந்து புகார் மனு கொடுக்கறதுக்கு இந்த சுஞ்சிதா அவர்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு டெல்லியில வந்து அட்வொகேட்ஸ் கிட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நாங்க மனு கொடுக்க போறோம். அது மாதிரி அர்ச்சனா பட்நாயக் வந்து நாளைக்கே வந்து சந்திக்க போறோம். தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படை வந்து பேருக்கு தான் இருந்திருக்கே தவிர அவங்க போட்ட திமுகவுடைய பெரும்பாலும் இன்னும் இன்ஃபுளுன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. காவல்துறை இருக்கக்கூடிய கீழ்மட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் வந்து திமுகவுடைய பணபலத்தால அவங்களும் வந்து ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அதை நான் கண்டிப்பா சொல்லுவோம். இத வந்து மக்கள் வந்து கொண்டு போகணும். பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும், 5000 ரூபாய் கொடுத்தா மாற்றம் வருமா?
வருஷம் ஃபுல்லா 5 வருஷம் எந்த மாற்றம் நடக்கல. எந்த இடத்துலயும் ஒரு மெட்ரோ வாட்டர் வில்லிவாக்கம் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயும் 90% வீட்டுல முதல் குழாய் கனெக்ஷனே கிடையாது. எல்லாம் டேங்க் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப ஒரு அடிப்படை தேவைக்குள்ள நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட முடியும்னு ஒரு தாட் எங்கிருந்து வருதுன்னா, மக்களுடைய பணம் ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபாய். அப்பனா 234 தொகுதி 5000 6000 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு? மக்களுடைய பணம். சரி, அந்த மக்களுடைய பணத்தை கொடுக்கறாங்க, மக்கள் ஓட போட மாட்டாங்க. ஆனா அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு பெண்ணை வந்து துடியை கிழிச்சு தொடப்பக்கட்டால அடிக்கக்கூடிய வலிமை எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து தைரியம் வந்துச்சு? திமுக அதிகாரத்துக்கு வந்துரும், திமுகவுக்கு அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்குங்கிற தைரியம் தானே. இதே எதிர்கட்சியா இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல செஞ்சிருப்பாங்களா? 2021 ஏதாவது செஞ்சாங்களா இந்த மாதிரி? அப்ப திமுக அதிகாரம் பணம் வரும் பொழுது இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. அதை நாங்க வந்து மக்கள் கிட்ட உரக்க குரல் கொடுக்கிறோம். நான் திருப்பி சொல்லி சொல்றேன், இந்த கட்சி வந்து டோட்டலா அழிச்சிட்டாரு. மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி இந்த கட்சியை அழிச்சிட்டாரு. திமுக இருந்த நல்ல கொள்கைவாதிகளை இங்க வெளியே போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி, வேலு, நேரு மாதிரி யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த கட்சி. திமுகவுக்கும் அண்ணாவுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாரும் வந்து சும்மா டிவில பேசுங்க, திமுக கொள்கை கட்சி, திமுக கொள்கை. மு க ஸ்டாலின் கொள்கை தெரியாதுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டு பெரியார் பத்தி 2 நிமிஷம் பேச சொல்லுங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பணம் கொடுத்தா ஜெயிச்சிடும்னு உட்கார்ந்துகிட்டு அவர் வந்து இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. நான் திருப்பியும் பதிவு பண்றேன், இந்த அவல நிலையை ரொம்ப 4வது ஜெனரேஷன்ல ஒரு தொகுதி 20 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு தைரியமான ரவுடித்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பெண் வந்து அது தற்கொலை கிடையாது, அது ஒரு கொலை. நான் திருப்பி சொல்றேன், ஒரு பெண்ணை எல்லாத்துக்கும் முன்னாடியும் பப்ளிக்ல ரோட்ல அடிச்சு சுடிதார கிழிச்சு தொடப்பக்கட்டையில் அடிச்சா எந்த பெண்ணு வாழ முடியும்? எந்த பெண்ணால வாழ முடியும் சொல்லுங்க? ஒரு குடும்ப பெண்ணால வாழ முடியுமா? திமுக செஞ்சாங்களே, இதுக்கு இது வரைக்கும் ஏதாவது பதில் கொடுத்தாங்களா? ஒரே ஒரு திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து அனிதா தற்கொலை பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு குரல் கொடுத்தோம் அந்த பெண்ணுக்கு. அப்ப இந்த பெண்ணுக்கு யாரும் ஏன் குரல் கொடுக்கல? சினிமா கலைஞர்களை கூடிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்களா, ஏன் குரல் கொடுக்கல? ஏன்னா ரெட் ஜெயின் நிறுவனம் சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படம் வாரத்தில் வர ஒவ்வொரு படமும் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சினிமா நடிகர்கள் பயப்படுறாங்க, சோசியல் இஷ்யூ பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் என்னமா ஜனநாயகம் போயிட்டு இருக்குன்னா, எந்த தப்பையும் யாரும் பேசக்கூடாது. பேசுனா அவங்க மேல உடனே ஒரு குற்றச்சாட்டு, உடனே சோசியல் மீடியால அசிங்கமா பேசுறது, உடனே வந்து அவங்க மேல வந்து ஒரு ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்க வந்து நெகட்டிவ் ஆக்குறது. இதையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினால மட்டும்தான் உடைக்க முடியும். அதிமுக கூட இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் இதை பத்தி இன்னும் வரைக்கும் பேசல, எந்த கட்சியுமே பேசல. கட்சிக்கு அப்பாற்பட்டு சிந்துஜாவுடைய பிரச்சனையை, தற்கொலையை, கொலைதான் இது. திரு மு க ஸ்டாலினுடைய பக்கா ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜி? தொகுதிக்கு 20 கோடி 50 கோடி கொடுத்து காசை கொடு, ஜெயிக்க வச்சிடலாம். எல்லா மீடியாக்கும் பேக்கேஜ் கொடு. அவங்க வந்து மீடியா நம்ம சொல்றதை கேட்பாங்க. இந்த அரசியல் 2011 தூக்கி போட்டாங்க, கலைஞருக்கே தூக்கி போட்டாங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்ச பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு ஓரமா மக்கள் தூக்கி போறாங்களா இல்லையா பாருங்க. இந்த சிந்துஜா அவர்களுடைய தற்கொலையே அவங்களுடைய ஆட்சி தூக்கி எறியும். ஊடகங்கள் உங்களுக்கு தெரியாதா? எந்தெந்த தெருவில் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல பறக்கும்படை போட்டிருக்காங்களே, எல்லா ஆதாரமும் நாளைக்கு வந்து நாங்க வந்து அர்ச்சனா பட்நாயக் மட்டும் சப்மிட் பண்ண போறோம். கண்டிப்பா எந்தெந்த இடத்துல யார் யார் கொடுக்கறாங்க, போன் நம்பரோட ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த பகுதி செயலாளர், எந்தெந்த கிளை செயலாளர், எந்தெந்த படி இடத்துல இருக்கான்னு இன்கம் டாக்ஸ் நாங்க கொடுப்போம். ஆனா அவங்க செயல்படுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை நாங்க செய்யறோம். நாங்க ஓப்பனாவே சொல்லிட்டோம், ஆதவ அர்ஜுனா ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாங்கள் மாற்றத்துக்கு உருவாக்க வந்திருக்கோம், கரப்ஷன் செய்ய வரல. நான் ஓட்டுக்கு வாங்கி எம்எல்ஏ ஆறதுக்கு அப்படி ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிக்கணும், அப்படிப்பட்ட எம்எல்ஏ எனக்கு தேவையில்லை. இதுதான் ஆதவ அர்ஜுனுடைய ஸ்டாண்ட், இதுதான் எங்க தலைவருடைய ஸ்டாண்ட். எங்க தலைவர் தெளிவா சொன்னாரு, நம்ம மாற்றத்துக்காக வந்திருக்கோம், ஊழல் செய்ய வரல. என்னாலையும் கொடுக்க முடியும், ஆனா அந்த அரசியலுக்கு நாங்க வரல. உணர்வால உண்மையில மாற்றத்துக்காக நாங்க வந்திருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க, வில்லிவாக்கத்திலயோ இல்ல எந்த தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலுமே ஓட் ஃபார் கேஷ்ங்கிறது இருக்காது. பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் எங்களோட செலவு இருக்கும். அதுலயும் மித்த திமுக மாதிரி மீடியா பேக்கேஜுக்கு நான் கொடுக்கல, அது உங்களுக்கு தெரியும். ஏனால் நாங்கள் மக்கள் கிட்ட உண்மையா இருக்குன்னு நினைக்கிறோம். எந்த செய்தியும் திணிக்க கூடாதுன்னு பாக்குறோம். ஒரு பிரச்சனைனா நாங்க மீடியால வந்து அட்ரஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நாங்க உண்மையான அரசியல் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நீங்க உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன மாதிரி திமுக வந்து தேர்தல் அரசியல ஜெயிச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான வெற்றிகள் லாங் டேர்ம் நிக்காது. அப்படி பார்த்தா திரு அழகிரி அவர்கள் இன்னைக்கு இந்நேரம் இந்த திமுக கட்சி தலைவராக இருப்பார். திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளும் ஒரு வெளிப்படையான நேர்மையான ஒரு எலெக்ஷன் வேணும் தான் நாங்க பதிவு பண்றோம். அப்படி நடக்கும் பட்சத்தில் திமுக எதிர்கட்சியா கூட ஆக முடியாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், 234 தொகுதி திமுக வலிமையா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, திரு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தேர்தல் அரசியல் தெரிஞ்ச ஒரு அறிவாளிங்கிறீங்களா,
கையில காசு 5000 கோடி வச்சிருக்காருங்கிறீங்களே, ஏன் கரூரை விட்டு பயந்து போனாரு கோயம்புத்தூருக்கு? ஏன்னா கரூர் மக்களுடைய ஒரே சிந்தனை, கரூருடைய 41 உயிர் இழப்புக்கு செந்தில் பாலாஜி தான் மக்கள் நம்புறாங்க. அந்த ஒரே பயம் தான் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போக வச்சிருச்சு. இப்ப தெரியுது அரசியல் என்னன்னு. மக்கள் உண்மையை நோக்கி மாற்றத்தை நோக்கி தண்ணி தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் எங்கள் தலைவர் எங்க போனாலும் ஒரு குடும்ப உருவாகுது, அலை உருவாகுது. அதை நீங்க அடுத்த மாசம் 4ஆம் தேதி பாப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், டீலிமிட்டேஷனுக்கு அப்பையில இருந்து தமிழ்ல சவுத் இந்தியாவில் எல்லாருமே குரல் கொடுக்கிறோம். திமுக மட்டும் செய்யல, எல்லாத்துக்கும் குரல் கொடுத்திருக்கோம். மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை உருவாக்குறதுனால வட மாநிலத்தையும் தென் மாநிலத்தையும் அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இந்தியாவே 2ஆ துண்டாடப்படுது. அப்ப 40 எம்பி வச்சிருக்கிறவங்க என்ன மாதிரி குரல் கொடுத்திருக்கணும்? பார்லிமெண்ட்ல முடக்கி இருக்கணும். இந்நேரம் ராகுல் காந்தி கூட சேர்ந்து, ஐயாவோட சேர்ந்து இந்நேரம் ஒரு பெரிய புரட்சி அங்க வந்து உருவாக்கி இருக்கணும். சும்மா பேருக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல நாங்க வந்து எதுக்குறோம், கருப்பு கொடி பிடிக்கிறோம், கருப்பு துண்டு போறோம்னு சும்மா உட்கார்ந்துகிட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல நாங்க பிஜேபி எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா எதிர்க்கிறாங்க. ஐடியாலஜி படி இது தமிழ்நாட்டுக்கு இல்ல, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இது. நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்ல நம்ம வந்து ஒரு பாலிசி உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட வந்து அதிகமான நம்பர்ஸ் இருந்தாதான் இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு பாலிசி உருவாக்க முடியும். இல்லன்னா வட மாநிலங்களுக்கான ஒரு பாலிசியை மட்டுமே அவங்க உருவாக்குவாங்க நம்பர்ஸோட அடிமையில. அப்ப இன்னைக்கு இருக்க என்ன பிரதிநிதித்துவமோ அதே பிரதிநிதித்துவத்தை நம்ம கண்டினியூ பண்ணுங்க. தமிழக வெற்றித்துறையுடைய கொள்கையும் அடிப்படையும் அதுதான். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா இது கோர்ட்ல போய் நிக்குமோ. கண்டிப்பா நாளைக்கு அவங்க என்ன டிராஃப்ட் பண்ணாலும், எப்படி வந்து விவசாய சட்டங்கள் மக்கள் அழுத்தத்தினால தூக்கி எறிஞ்சாங்களோ, இந்த மாதிரி அவங்களுடைய சட்டங்கள் நிறைவேற்றினா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களோட போராட்டத்துக்கும் பிஜேபி வந்து பதில் சொல்ல வேண்டிய இருக்கும். கண்டிப்பா அவங்க வந்து வாபஸ் வாங்கணும். உச்ச நீதிமன்றத்திலும் இந்த கேஸ் சொல்லும் போது அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானது, மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை வந்து எம்பி சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது. இது வந்து மாநில சுயாட்சி கொள்கைக்கும் இந்தியா வந்து மாநிலங்கள் இல்லாம ஒரு யூனியன் கவர்மெண்ட் கிடையாது. சோ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டங்கள் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தால் கேள்வி கேட்கப்படும். உச்ச நீதிமன்றத்தில் மிக கடுமையான போராட்டத்தை வந்து தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கும். சார், அதெல்லாம் பொய் சார். நீங்க வேற பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்த யூனிட்டையும் போயிட்டு முருகன் மினிஸ்டருடைய வீட்டில் உட்காந்து பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன்ல உட்காந்துக்கிட்டு யூனிட் அமைச்சிட்டு கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயக படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். திமுக வந்து பிஜேபியோட இன்டைரக்ட் உறவு வச்சிருக்க. திருப்பியும் சொல்றேன், 2021 ஜெயிச்ச பிறகு திரு சபரீஷன் அவர்கள் 2023 போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாரா இல்லையா? போய் நீங்களே கேட்டு சொல்லுங்க. அமித்ஷாவுடைய மகனோட தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. குஜராத்ல ஒரு முக்கியமான நிறுவனத்துக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் கோல் சப்ளை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க பத்திரிகை விசாரிங்க, நீங்க என்கொயரி பண்ணுங்க. ஜேர்னலிசம்ங்கிறது வந்து ரிசர்ச் ஜேர்னலிசம். சும்மா இந்த மாதிரி வந்து அவன் 40 எம்பி வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாம 4 நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்க தான் பிஜேபி எதுக்குறோம், இதெல்லாம் வந்து 4 எலெக்ஷன்ல பொய்ங்கிறது மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி 3% மேல கிடையாது. தமிழ்நாட்டில் 3 முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபி கிடையாது. நல்ல நிர்வாகம் நடந்துச்சா இல்லையா, அதுதான் இந்த தேர்தல். அதை டைவர்ட் பண்றதுக்கு இந்த சிந்துஜா அம்மா என்னோட சகோதரி சிந்துஜா இருந்தாங்க, திமுக தான் கொல்லப்பட்டாங்க. முக ஸ்டாலின் அதை பத்தி பேச மாட்டாரு. இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு சும்மா வந்து பேப்பர் கொடுத்துட்டு இருப்பாங்க. மக்கள் நல்ல நிர்வாகத்துக்காக உருவாக்குவாங்க. தமிழக வெற்றிக் கழகம் பிஜேபியோடைய அனைத்து கொள்கையிலும் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அனைத்து கொள்கையிலும் கடுமையாக எதிர்க்கிறோம். அதை நாங்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். முன்னாடி அதிமுக தோல்வியுற்றது. ஏன்னா இபிஎஸ் ஐயா அவர்கள் போய் டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டாரு. அப்ப அம்மா ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இல்லாதனால ஒட்டுமொத்த அதிமுகவுடைய ஓட் பேங்கும் தொண்டர்களும் பெண்களும் திமுக எதிராக மாறிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்ததுனாலதான் இனி எங்க போனாலும் குடும்பமா ஜெயலலிதா அம்மா எப்படி 2011 ஒரு அலை உருவாச்சோ அதே மாதிரி ஒரு அலை உருவாயிருக்கு. அதனால இந்த நாடகங்கள் நடிப்புகள்லாம் மக்கள் வந்து பெருசா நம்ப மாட்டாங்க. அது எடுபடாது. இது வந்து கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். திமுகனால பார்லிமெண்ட்ல ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா பேசி வெளிநாடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் காலங்காலமா நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒழிச்சிட்டாங்களா? பிஜேபி வந்துச்சு, ஒழிச்சாங்களா? நீட்டை ஒழிச்சாங்களா? பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்களா? பெருசா போராட்டம் பண்ணாங்களா? சொல்லுங்க. எத்தனை மெடிக்கல் காலேஜுக்காக எத்தனை பேர் இறந்தாங்க இதே திமுக வந்த பிறகு? பிஜேபி எதிராக ஏன் பெருசா போராட்டம் பண்ணல? தமிழ்நாடு முழுசும் பெருசா வந்து கூப்பிட்டுருக்கலாமே எல்லாத்தையும். வகுப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கலாமே. தமிழ்நாடு முழுசும் ஜல்லிக்கட்டுல எல்லாரும் போராடணுமா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் மக்கள் ரோட்ல வந்து நின்னோம்ல. அது மாதிரி நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தை டிக்ளேர் பண்ணிருக்கலாமே அந்த வருஷம்.
இல்ல உதயநிதி அவர்கள் தலைமையினால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல இறக்கி இருக்கலாமே. ஒன்றிய அரசு கூட எல்லா ஆபீஸும் முடக்கி இருக்கலாமே. நாங்க இருந்தா அது பண்ணிருப்போம். எங்களுடைய மாநிலத்துக்கு சட்டங்களுக்கு எதிராக எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்க நிப்பாட்டுவோம், பந்த் பண்ணுவோம், எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். அப்படின்னா தான் ஒன்றிய அரசு பேச்சை கேட்கும். மக்கள் சப்போர்ட்டோட நீங்கள் போராட்டத்தை காந்தியடிகள் மாதிரி ஒரு வடிவமைச்சா மட்டும்தான் ஒரு சட்டத்தை நிப்பாட்ட முடியும். சும்மா அறிக்கை கொடுத்துட்டு பேப்பர் படுத்திட்டு மீனவர்கள் சத்தா லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. நிப்பாட்டுங்க. ஒன்றிய அரசு முன்னாடி போய் உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். அப்போ ஒன்றிய அரசு பணியும். சும்மா லெட்டர் கொடுத்துக்கிட்டு பேப்பர் கொடுத்துட்டு கருப்பு துணி காமிச்சா மாறிடுமா? நீட்டுக்கு எதிராக தான் பண்ணாங்க, கருப்பு துணி காமிச்சாங்க. சட்டமன்றத்தில் 4 தீர்மானம் போட்டாங்க. இதே எதிர்கட்சியா இருக்கும்போது முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சட்டமன்ற தீர்மானம் போட்டுட்டு ஒரு அடிமையா இருக்கிறாரு இபிஎஸ் சொன்னாரு. இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அடிமையா இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் சும்மா வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இல்ல வெளியே உட்காந்துக்கிட்டு சும்மா ரோட் ஷோ பண்ணும்போது கருப்பு துண்டை காமிச்சுக்கிட்டு நாங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிற அதே நடிப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. இபிஎஸ் ஐயா அவர்கள் என்ன நடிச்சாரோ அதே தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நடிப்பு மக்களுக்கு தெரியாதா? பிஜேபிக்கு எதிராக அவர் நடிக்கிறாருன்னு தெரியாதா? இபிஎஸ் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வந்து இதுல வந்து வேற்றுமை நீ கண்டீங்க லீடர்ஷிப்ல? இபிஎஸ் ஐயா அவர்கள் நீட்டுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாரு. மீனவர்கள் பிரச்சனை வரும்போது தீர்மானம் கொண்டு வந்தாரு. இதேதான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாற்றம் வந்துச்சு? ஏதாச்சும் ஒரு போராட்டம் தமிழ்நாடு சதமிக்கிற மாதிரி ஒரு போராட்டம் பிஜேபிக்கு எதிராக பண்ணிருப்பாங்களா? மக்கள் அணித்திருந்தாங்களா? நீட்டுக்கு எதிராக, வகுப்பு போராட்டத்துக்கு எதிராக ஒண்ணுமே பண்ணல. 4 நாள் எலெக்ஷன் முன்னாடி இது வந்துருச்சு. இது என்ன போராட்டம் பண்ணி என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு, டீம் எலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போராடணும். வகுப்புக்கு எதிராக போராடினால அருண்ஜேட்லி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணது நாங்க தமிழ் வெற்றி கழகம். திமுக சும்மா வந்து வில்சன் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தாரு. நாங்களும் வந்து இருக்கிறோம். ஆர்குமெண்டே பண்ணல. இன்னைக்கு நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆன்லைன்ல பாக்கலாம் திமுக என்ன ஆர்குமெண்ட் பண்ணுச்சு வகுப்புக்கு எதிராக அப்படின்னு. சோ இது வந்து ஒரு உளவியல உருவாக்க பாக்குறாங்க. நாங்க வந்து எதிர்த்து நிக்கிறோம். ஆனா பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இங்க இருந்து முருகனுடைய பிரைம் மினிஸ்டரோட பொங்கல் பங்கன்ல ஒட்டுமொத்த உதயநிதி டீமும் அங்க உட்கார்ந்துகிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நிர்வாக மாற்றம், ஊழலுக்கு எதிராக, இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலை இருக்கிறாங்க. இதை மாற்றத்துக்கு சும்மா அங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நாடக நடிப்பை நீட்டுக்கு எதிராக போராடாத திரு முக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு நாடக நடிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நாடக நடிப்பை எடுபடாது. வாங்க வாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன பத்தி தானே? சுயேட்சை வேட்பாளர்ல திமுகவுடைய வேட்பாளர் ஒரு டம்மியா போட்டிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். திரு ஆதவ அர்ஜுனா அவருடைய அபிடவிட்ல பக்காவா கொடுத்துட்டேன். கோர்ட்ல என்ன வேணா கொஸ்டின் கேட்கட்டும், நான் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க மனைவி வந்து 20 கம்பெனில டைரக்டரா இருக்காங்க, ஓனர் கிடையாது. அதுல இருந்து வர சொத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்னோடது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி. மாண்புமிகு இப்ப கூட ஒரு அட்வொகேட் சொன்னாரு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நிதி அமைச்சர் தன்னுடைய அபிடவிட்ல தன்னுடைய ஹஸ்பண்டோடைய சொத்து வழக்குகள் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும்போது அது போடணும் போடாதுங்கிறத சட்டம் கிடையாது. அபிடவிட்ங்கிறது முக்கியமா பார்க்க வேண்டியது ப்ரொபோசர்ஸ் வந்து கரெக்டா இருக்காங்களா இல்லையா. ஒரு ஆர்வ வந்து இன்கம் டாக்ஸ் கரெக்டா இல்லையான்னு பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் டைம் கிடையாது அவங்களுக்கு. அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு வருஷம் நான் தாக்கல் பண்ணிருக்கேன். என்னுடைய சொத்துக்கள் என்ன, மூவபிள் நாட் மூவபிள், அதுல வந்து என்னுடைய கார் எல்லாம் கம்பெனி பேர்ல இருக்கும். ஒரு நிறுவனம் வச்சிருக்கவங்க யாரும் சொந்த பேர்ல கார் வச்சிருக்க மாட்டாங்க, கம்பெனி பேர்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கேஸ் வந்து கோர்ட்டோடைய நேரம் கருதி இந்த கேஸை தூக்கி போடுவான்னு கூடிய சீக்கிரம் ஜட்ஜ் சொல்லிடுவார். என்னோட லீகல் டீம் பாத்துக்கும். எல்லாமே உண்மைத்தன்மையா என்னோட அபிடவிட்ல பதிவு பண்ணிட்டேன். எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் பதிவு பண்றேன். இல்ல அதுதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். நான் வந்து இப்ப சென்னை மட்டும் மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளராக இருக்கிறதுனால முக்கியமா நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது மீஞ்சூர்ல கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் ட்ரக்ஸோட சேல்ஸ் அளவுக்கு அதிகமா இந்த ஆட்சியில் வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சாராயத்தோட சேல்ஸ் இருந்துச்சு. ஆனா ட்ரக்ஸோட சேல்ஸ் அளவுக்கு அதிகமா போயிட்டே இருக்கு. அதனாலதான் பெண்கள் திமுக எதிராக இருக்கிறாங்க. 9 மணிக்கு மேல எந்த தெருவிலையும் போக முடியலன்னு வில்லிவாக்கத்தை சொல்றாங்க. அங்க இருக்கிற ஆர்கே நகர் போற அங்க சொல்றாங்க, பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க, எங்க பார்த்தாலும் புகை மூட்டமா இருக்குங்கிறாங்க. காவல்துறைக்கோ கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. கஞ்சா சேல்ஸும் ட்ரக்ஸ் சேல்ஸும் பெண்களுடைய பாதுகாப்பையும், ரேப் நடக்கும், மர்டர் நடக்கும். இதுக்கு காவல்துறை இதற்கு முன்முயற்சி பண்ணல. ஏன்னா காவல்துறைகள் வந்து கை கட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்போது ட்ரக்ஸ் இல்லாத, கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். சார், காவல்துறையுடைய வழக்குகள் அதான் சொல்றேன். மேல கமிஷனர் மாத்திட்டோம், கீழ இருக்க இன்ஸ்பெக்டர் எல்லாம் இன்னும் வந்து கீழ இருக்கக்கூடிய சேகர் பாபு இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
யாருமே கூட்டம் கூடல. அது அங்க இருக்கிற ஜேசிக்கு தெரியும், ஜேசி அவர்களுக்கு போக்குவரத்துறை ஒழுங்குபடுத்துறவங்களுக்கு தெரியும். நாங்க நேரத்தே அவர்கிட்ட பேசும்போது சொன்னோம், எங்களுது அன்ஆர்கனைஸ்டு மக்கள் கூட்டம், யாருமே கூட்டத்தை கூட்ட வர மாட்டோம். நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம், ஸ்பாட்ல 100 பேர் இருந்தா போதும். ஏன்னா எங்க தலைவர் பேசுறது 5 கோடி பேர் ரீச் ஆகுது. மக்கள் லட்சக்கணக்கான மக்களை காமிக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. அதை நேற்று நல்லாவே ஒழுங்குமுறைப்படுத்திருந்தாங்க. ஆனால் காவல்துறை அளவுக்கு அதிகமான கூட்டம் 300 பேர் பர்மிஷன்னா அங்க 30,000 பேர் வந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருவாங்க. இப்ப நானே ஒரு தெருக்கு போறேன், என் கூட 10 பேர் தான் வராங்க. அந்த தெருக்குள்ள போகும்போது என் கூட 300 பேர் நிக்கிறாங்க. அதுக்கு நானா கூட்டத்தை கூட்ட முடியும்? குழந்தைங்க வந்துடுறாங்க. சோ அம்மா வரும்போது குழந்தைங்க வராங்க, அப்பா வரும்போது தங்கைகள் வராங்க. சோ இது குடும்பமா வரக்கூடிய நிகழ்ச்சினால ஒரு மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அது தமிழக வெற்றி கழகம் திமுக மாதிரி 300 ரூபாய் கொடுத்துட்டு பக்கத்துல கவர்மெண்ட் பஸ் லாரியில கூட்டிட்டு வந்தோம். அப்படி இல்ல, எந்த ஃபுட்டேஜ் எடுங்க, உங்ககிட்ட தான் எல்லா பக்கம் சிசிடிவி. இல்ல அதுதான் சொல்றேன், பொதுமக்கள் இடையூறு ஏற்படுத்தும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் தலைவரோட பிரச்சாரங்கள் வரும்போது அந்த ரோடெல்லாம் எப்படி கன்னியாகுமரி எந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாங்களோ, காவல்துறையும் அப்படியே பிளாக் பண்ணிட்டா பொதுமக்கள் ஒரே இடத்துல உட்கார முடியாது. அதை கரெக்டா காவல்துறை கிட்ட பிளான் பண்ணோம். நேற்று ஜேசி கமிஷனர் நல்லாவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆனா கீழ் லெவல் இன்ஸ்பெக்டர் லெவலில் சில இடத்துல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதை நாங்க பதிவு பண்றோம். ஒட்டுமொத்த காவல்துறை மேல நாங்க பழி சொல்லவே இல்லை. நாங்க திருப்பி சொல்றோம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய, திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பிக்களும் கமிஷன் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா திருப்பூர் போகும்போது அவினாசில காவல்துறை திடீர்னு விலகிட்டாங்க. அதுக்கு நாங்க அன்னைக்கே உடனே டிஜிபி கிட்ட நாங்க சொன்னோம். இது மாதிரி சில இடத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட சில காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதையெல்லாம் தான் வச்சுக்கிட்டு நாங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கோம். எங்களுடைய முக்கியமான விஷயம் மக்களுடைய பாதுகாப்பு தான் பிரச்சாரத்துல முக்கியம் நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ. இல்ல அதுதான் சொல்றேன், திமுக இப்ப என்ன ஆயிருச்சுன்னா 5000 ரூபாய் கேஷ் கொடுக்க மக்களை ஒரு பேராசைக்கு கொண்டு வராங்க. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு ஜெயிச்சு முடிச்சோன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பேராசைய முக்கியமா அர்பன்ல இல்லாம கிராமப்புறத்துல இது உருவாக்குறாங்க. கிராமப்புறத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பனை பிரிண்ட் பண்ணி நாங்க கொடுக்க போறோம், இது தேர்தல் அறிக்கையில இருக்கு, தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில இருக்குங்கிறத ஜெயிச்சு வந்த பிறகு அந்த அரசுக்கு கொடுக்கணும். திமுக அரசு திமுகவோட கட்சி கொடுக்கணும்னு சொல்ல, நாங்க ஜெயிச்சதும் அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 8000 ரூபாய் கொடுப்போம் முடியும் நாங்க ஜெயிச்சப்படும் சொல்லியிருக்க தவிர திமுக அரசு சொந்த பணத்தையோ திமுக தன்னுடைய கட்சி பணத்தையோ கொடுக்கறேன்னு தேர்தல் வாக்குறுதி கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி அரசு வெற்றி பெற்ற திமுக ஜெயிச்சுட்டா தமிழக அரசு கொடுக்கும். திமுக தனிப்பட்ட முறையில் 8000 ரூபாய் கொடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம்? கவர்மெண்ட் ஜெயிச்ச பிறகுதான் அந்த ஸ்கீமஸ் கொண்டு வர முடியும். திமுக இன்னைக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இந்த தேர்தல் அரசியலை தவறா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அதுதான் தேர்தல் கமிஷன் நாங்கள் சொல்ல போறோம். தேங்க்யூ. எங்க இல்ல அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? இதுல தானே ஒரு பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல தமிழ்நாடு என்ன நடக்குன்னு நானே திருப்பி சொல்றேன். பிரேமலதா அம்மா யாருமே இல்லாம 12 மணிக்கு ஆர்கே நகர் நடந்து போயிட முடியுமா? நான் கேக்குறேன். அதை விட்டுருங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரி, கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 12 மணிக்கு நடந்து போயிட முடியுமா? தைரியமா? தமிழ்நாடு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கா? அப்ப அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு இங்க சரியா இல்ல, கஞ்சா சேல்ஸ் இருக்கு, ட்ரக்ஸ் சேல்ஸ் இருக்குன்னு. இதுக்கு மேல ஓபன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணிக்கு போன ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் பாது? ஹிந்தி படம், ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுவாங்க. துரேந்தர் நான் பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்க நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைக்காக ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தி குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு. அதுல இருந்து விலகி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் பேசுறாங்க பாத்தியா? அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனசாட்சியும் சரி, அவங்களுடைய ஆன்மாவும் சத்தியமா சாந்தி அடையவே அடையாது இந்த பேச்சுகள்லாம் கேட்கும் பொழுது அப்படிங்கிற வலியுறுத்தி. தேங்க்யூ.